வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விசஸ் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட். எதில் இன்வெஸ்ட் பண்ணால் சீக்கிரம் ரிட்டர்ன்ஸ் வாங்கலாம், ப்ளஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பிகினர்ஸ்க்கு சேஃப், அப்புறம் இதில் சேஃப்டி எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வாங்க டைரக்ட் ஸ்டாக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னா என்னன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்துடுவோம். ஷேர் மார்க்கெட்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம வாங்குகிற இடத்த தான் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். அந்த கம்பெனிலேருந்து வாங்கக்கூடிய பங்கை தான் நம்ம ஷேர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஏன் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்குகிறோம், அவங்க ஏன் அவங்க ஷேர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த கம்பெனியை பில்ட் பண்ணுறதுக்கோ அல்லது கிரியேட் பண்ணுறதுக்கோ அந்த ஓனருக்கு போதுமான பணம் இல்லாத போது அந்த கம்பெனியோட ஷேர்ஸை விற்று பணத்தை பெற்று அவங்க கம்பெனியை பில்ட் ஆர் கிரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போது என்கிட்ட ஒரு கம்பெனியை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனியோட வேல்யூ 10 லட்சம் ரூபா அப்படிங்கிற போது என்கிட்ட 5 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா, நான் ஒரு 1000 பேத்துக்கு ஷேர்ஸை 500 விற்றேன்னா எனக்கு 5 லட்சம் ரூபா கிடச்சிரும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்க 5 லட்சத்தை வச்சு நான் மொத்தமாக 10 லட்சமாக சேர்த்து நான் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட்டை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஸோ நம்ம இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்குகிற இடத்த ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் அதெல்லாம் லைக் க்ரோ, ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் இதெல்லாம் ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ். லைக் நமக்கும் அந்த கம்பெனிஸோட ஷேரை வாங்குறதுக்கும் ஆன ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படுவாங்க. எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க ஒரு புரோக்கர் மாதிரி தான் செயல்படுவாங்க. ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட்டை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக டைரக்ட் ஸ்டாக்ஸ்னா நான் சொன்ன க்ரோ, ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் போன்ற ப்ரோக்கரேஜ் ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வாங்குறத தான் நம்ம டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டைரக்ட் ஸ்டாக்ஸை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஷேர்ஸ் வாங்கணுன்னா அதை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன அந்த ப்ரோக்கரேஜ் ஆப்ஸான க்ரோ, ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் போன்ற ப்ரோக்கரேஜ் ஆப்ஸை லாகின் பண்ணும்போதே அவங்க டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பயோடேட்டாஸ் கேட்பாங்க. நீங்கள் அதை லாகின் பண்ணணும் போதே அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கொடுத்தா அவங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி டைரக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற முடிவை எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணணும். ப்ளஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணணும் இன்டர்நெட்டில் இருந்து. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்யூச்சர் பிளான்ஸ் இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லாஸஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப், பி ரேஷியோ, டெப்ட் அண்ட் ஈக்விட்டி, டிவைட் அண்ட் ஈல்டு இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் டைரக்ட் ஸ்டாக்ஸ் மாதிரி நீங்கள் போய் அதை அனலைஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அந்த கம்பெனிஸோட பிளான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த அளவுக்கு தலைவலி பிடிச்ச வேலை இருக்கவே இருக்காது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு ஒரு செட் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ் வச்சுருப்பார் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் எஸ்ஐபி மூலமாக நீங்கள் அமௌண்ட் மந்த்லி கட்டினாலோ அல்லது லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுத்தாலோ அவர் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவரோட லிஸ்டட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுத்துருவார். இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பயோவில் அவங்க இன்ஃபர்மேஷனில் போய் பார்த்துக்காங்க அவங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தராங்க அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் இதில் ரிஸ்க் கம்மி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி டைரக்ட் ஸ்டாக்ஸ் மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவ்வளோ ரிஸ்க் இருக்காது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் உங்களோட பணத்தை எடுத்துகிட்டு போய் நல்லா அவரோட லிஸ்டட் கம்பெனிஸில் அவர் பார்த்து வச்சுருக்க அந்த லிஸ்டட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா
இந்த இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அடுத்த நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நான் வீடியோ என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து அதுக்கு ஒரு தனி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஸோ கடைசியாக வந்து ஒரு கம்பேரிசன் போட்டுக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் டைரக்ட் ஸ்டாக்ஸ்க்கும். ஸோ வந்து ரிஸ்க் வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸில் வந்து ரொம்ப அதிகம், ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி எதையுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு பதிலாக அங்கே இருக்க ஃபண்ட் மேனேஜர் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. ப்ராஃபிட் சான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டாக்ஸில் ரொம்ப அதிகம், அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா டைரக்ட் ஸ்டாக்ஸில் அதில் வர 100% ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு தான். ஒரு 1.5% வந்து அந்த ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் எடுத்துக்குவாங்க, நீங்கள் அந்த ஷேரை சேல் பண்ணும்போதும் பை பண்ணும்போதும். ஆனால் இங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து உங்களுக்கு பதிலாக இன்னொரு ஃபண்ட் மேனேஜர் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. அவர் உங்களுக்கு 15% தான், 15% ஆர் 20% ரிட்டர்ன்ஸ் தரதே பெரிய விஷயம். ஸோ வந்து ப்ராஃபிட் சான்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஸ்டாக்ஸில் வந்து ரொம்பவே ஹை, ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டேபிளாக இருக்கும். லோவாக இருக்காது, ஆனால் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நாலேஜ் வந்து நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்ஸில் வந்து மஸ்ட்டு உங்களுக்கு நாலேஜ் இருந்தே ஆகணும். ஏன்னா டைரக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அந்த மொத்த பொறுப்பும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த மொத்த பணத்தோட பொறுப்பும் நீங்கள் தான் ஒரு நல்ல ஸ்டாக்காக பார்த்து, ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நாலேஜ் உங்களுக்கு மஸ்ட்டு வேணும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு அது சுத்தமாக தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். ஏன்னா உங்களுக்கு பதிலாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. நீங்கள் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எஸ்ஐபி பண்ண ஆரம்பிச்சிங்களாலே போதும். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டைம் நீடட் டைரக்ட் ஸ்டாக்ஸ்க்கு ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஸ்டாக் வந்து வளரணும். ஸோ அதனால் மினிமம் ஒரு கொஞ்சம் டைம் ரொம்பவே அதிகமாக எடுக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படி கிடையாது. அவங்க 6 மந்த்ஸ்க்கு அப்புறமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் காமிக்க ஆரம்பிச்சுருவாங்க எஸ்ஐபி பண்ணும்போது. ஸோ வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸ்க்கு வந்து டைம் அதிகமாக தேவைப்படும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக தேவைப்படும். பிகினர் ஃப்ரெண்ட்லி எதுன்னா டைரக்ட் ஸ்டாக்ஸ் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லிக்கு சுத்தமாக அது கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணால் பெட்டர். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது நீங்கள் கிடையாது, உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் தான் பண்ண போகிறாரு. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போல்லாம் ஒரு 100 ரூபீஸ்க்கு எஸ்ஐபி பண்ணலாம். ஸோ நீங்கள் 100 ரூபீஸில் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைரக்ட் ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் மந்த்லி அனலைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு வாங்காமல் அனலைஸ் மட்டுமே பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்தில் உங்களுக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபுல்லாகவே கிடச்சிரும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி. ஸோ கடைசியாக என்ன தான் ப்ரோ சொல்கிறீங்க, பிகினர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 20 ஆர் 21 ஏஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு 45 ரூபீஸ் 50 ரூபீஸ்க்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் அது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு 21ல் இருந்தீங்கன்னா 50 ரூபீஸில் லாஸ் ஆனால் பெருசாக இங்கே 45 42ல் வந்து நிற்க போகுது. ஸோ அதில் பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு 21 22ல் இருக்கும்போதே அதுலேருந்து ஒரு நாலேஜ் கேதர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லா ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ரொம்ப நல்லாவே வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு 21ல் இருந்தீங்கன்னா என்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்ஸில் சின்ன ஸ்டாக்ஸை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பழகுங்க. ஸோ ஃப்யூச்சரில் நல்ல இன்வெஸ்டராக கண்டிப்பாக வருவீங்க. பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, புக் வேல்யூ, டெப்ட் அண்ட் ஈக்விட்டி, ஃபேஸ் வேல்யூ இதெல்லாம் பற்றி தெளிவாக பார்ப்போம். இதெல்லாம் தெளிவாக பார்த்தா தான் டைரக்ட் ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதெல்லாம் எதுக்குன்னா இதெல்லாம் ஒரு கம்பெனிஸை பற்றின வேல்யூவை அசீவ் பண்ணுறதுக்கோ அல்ல கேதர் பண்ணுறதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டுமே போதும். நன்றி, வணக்கம்.